இந்த தாவேகா கட்சிக்கு 1,50,000 பேருக்கு மேலே ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட நான் கேள்வி கேட்குறேன். கொஞ்சம் தயவு கூர்ந்து ஒரு 6 அறிவு இருக்கிற ஒரு புத்தியை கொஞ்சம் வேலை பார்க்க விடுங்க. தலை கெட்டு தள்ளப்பரட்டு பிடிச்சி ஆட்டமாக ஆடி ஒரு நடிகனுக்கு ஓட்டை போட்டு உட்கார வச்சுப்பட்டு இப்போ போய் பாருங்க, தூய சக்தி தூர சக்தி எல்லாம் காசு கொடுத்து வாங்கி உள்ளே போட்டுட்டு அதிமுக கெட்டது திமுக கெட்டதுன்னு வாய்கிளியே பேசினவர் இன்னைக்கு அத்தனை பேரையும் தூக்கி 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 உள்ளே போட்டு ஒரு கூட்டு குடும்பம் ஒரு கூடாக கட்டப்பட்டதை அதில் இருக்கிற பூரா கல்லை விட்டு எரிஞ்சு அதில் இருக்கிற தேனீக்களெல்லாம் எடுத்துட்டு இருக்கிற இந்த தாவேகா கட்சியை என்ன சொல்லி வரலாம் சொல்லுங்க. மக்களை கொஞ்சமாதிரி யோசிங்க, தர்ம நியாயத்தோட பேசுங்க. ரீல்ஸ் போடுற பசங்களே, ரீல்ஸ் போடுற பொண்ணுகளே கொஞ்சம் 6ஆம் அறிவை வேலை பார்க்க விடுங்க. 6ஆம் அறிவை கொஞ்சம் வேலை பார்க்க விடுங்க. நீங்கள் வந்தீங்கல்ல, உங்களுக்கு வேண்டிய சீட்டு கிடச்சிச்சில, அதை வச்சு மக்களுக்கு என்ன செய்யலாம், யாருக்கு என்ன செய்யலான்னு கொஞ்சமாவது யோசிங்க. என்ன இப்படி அம்மாடியும் முடியல, இது நல்லதா நீங்களே சொல்லுங்கள். களிமவன இதுக்கு வேற இப்போ கையெழுத்து போட்டாச்சு, அந்த இடத்த ஒதுக்கீடு பண்ணுறதுக்கும் கையெழுத்து போட்டாச்சு. அங்கே ஒரு ஆணவ படுகொலை, ஒரு சின்ன பையனும் ஒரு சின்ன பொண்ணையும் கொலை பண்ணி தூக்கி போட்டிருக்கிறாங்க. அங்கே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இவங்களுக்கு காட்டலை. இங்கே ஒரே கும்மாளம் அத்தனை பேரையும் அள்ளி போட்டு சாக்கு முட்டைகளை உருட்டி எடுத்தது மாதிரி அம்புட்டு வேத்தி நீவான்னு அதிமுக இருக்கிற அத்தனை பேர் சில்ற அம்புட்டி அள்ளிட்டுக்குள்ளே போட்டு ஒரு தேன் கூட்டவே உடச்சி நாசம் பண்ணி இன்னைக்கு நீங்கள் இந்த கூத்து கும்மாளம் அடிக்கிறீங்களே, ஒரு எவ்வளோ காலம் கடந்து வந்த அவங்களுக்கே இந்த நிலைமைன்னா இவ்வளோ கொடுமை செய்கிற உங்களுக்கு என்ன வருன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயோ அப்பா, அது இது தாவேகா கட்சியில் ஒருத்தர் 2வது ஒரு இதாக இருக்கிற முதலமைச்சர் பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவர்லாம் பேசுகிற பேச்சை கேட்டால் பொய், அப்படி ஒரு பொய், அப்படி நின்ற நிலையில பொய். எப்படியா உங்களால் ஐயா மனசாட்சி இல்லையா? உங்களுக்கு மேலே ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்காரு, நினைப்பு இல்லையா உங்களுக்கு? ஐயா கர்மா இருக்கு. இன்னைக்கு அவங்கள பூரா நீங்கள் ஆட்டி படைச்சு உங்களை தூக்கி போட்டு ஒரு தேன் குட்டை உடைச்சு அதை நாசம் பண்ணுறீங்களே, உங்களுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த 1,50,000 பேர் ஓட்டு பட்டிங்க பாருங்க, அவங்கள தான் தூக்கி போட்டு மிதிக்கணும் போல வருது. எனக்கு அவ்வளோ கோவம் வருது. எவ்வளோ மோச வேலை, எவ்வளோ சதி வேலை நடந்துட்டு இருக்கு. எங்க சும்மா முகபாவனைக்கு முகத்தை தொடச்சி பவுடர் போடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன செயலை செஞ்சு வச்சுப்பட்டு மக்களுக்கு நான் இதை ஒழிக்கிறேன்னு சொல்லி சின்ன விஷயத்தை செஞ்சு போட்டு பின்னாடி அவ்வளோ அக்குரமாக ஆடுறாங்க. நீதியே இல்லை, நீதி சுத்தமாக செத்து போச்சு. சரிங்களா? அப்போ திமுக அதிமுக ஓரளவுக்கு தான் பரவாயில்லாமல் இருந்தேன். இவங்க ரொம்ப டிவிக்கு கட்சி ரொம்ப மோசம். அது இருக்கிற அத்தனை பேர் ப்ராடு. நீங்கள் வாக்கு என்ன கொடுத்தீங்க? அவங்க மோசமான சக்தின்னு சொன்னீங்க. நீங்கள் எதுக்கு எல்லாரையும் தூக்கி உங்களுக்குள்ளே போட்டுக்கிறீங்க? எதுக்கு உங்கள் கட்சிக்குள்ளே எல்லாத்தையும் தூக்கி போகிறாங்க? இப்போ அவங்க ப்ரெஸ் ஆயிடுவாங்களா? இப்போ அவங்க நல்லவங்க ஆயிட்டாங்களா? எப்படி உங்களுக்கு வேணும்னா சிறச்சா மட்டும், இல்லைன்னா என்ன மயிரா? ஏன் இப்படி அக்கப்புறம் குட்டி அநியாயம் பண்ணுறீங்க? அடக்கடவுளே, அவ்வளோதான். தமிழ்நாடு நாஸ்தி. இந்த 1.5 கோடி மக்களும் தயவு செய்து இந்த அரசியலை தூக்கி எரியலை. தமிழ்நாடு நாசமாக போயிடும், புரிஞ்சுக்கோங்க. சும்மா ஒரு ஆசை மோகம். உங்களுக்கு அந்த தலைவன் மேலே இருக்கிற மோகம் அது மோசமானது. சரிங்களா? நல்லது இல்லை. மோகம் எத்தனை நாளைக்கு இருக்கும்? 30 நாளைக்கு இருக்குமா? 60 நாளைக்கு இருக்குமா? அதுக்கப்புறம் அது ஒரு கெட்டதுங்க. அது பயங்கர கெட்டது. குடும்பத்தை காக்காதது, 4 பேருக்கு நல்லது செய்யாதது, யார் செத்தா என்னன்ட்டு அது பாட்டுக்கு போகிறது, யார் என்ன பண்ண நமக்கு என்னன்ட்டு போகிற ஒரு கெட்ட சக்திங்க. அது பயங்கர கெட்ட சக்தி. அது நாட்டுக்குள்ளே இருக்க நிறைய சாவு தான் விழுகும். நிறைய மோசமான சாவுகள் தான் விழுகும். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு புரியல. அது ஒரு மோசமான கெட்ட சக்தி. அது இப்போ தமிழ்நாட்டை பிடிச்சி ஆட்டி எடுக்குது. ஒரு நியாயம் வேணாமா? ஒரு நீதி வேணாமா? தமிழ்நாடு எதுக்குங்க? விலைவாசி தாங்க முடியலங்க. விலைவாசிங்கிற மாதிரி ஆளுகளை விலைவாசி வாங்க முடியல. அதுக்குள்ள என்ன ஒரு விவசாயிகளை பார்த்தோம், விவசாயிகளுக்கு ஒரு நல்லது செஞ்சோம். எதையாவது ஒன்று பண்ணணும்னு பண்ணுறதை விட்டுவிட்டு இவங்க கூடி கும்மி அடிக்கிற வேலை தான் பார்க்குறாங்க. இவங்களை தூக்கி போடுவோம். எதுக்கு இந்த வம்மம்? எதுக்கு இவ்வளோ ஒரு பேராசை? பேராசை பெரும் நஷ்டம். ரொம்ப மோசமான நஷ்டம் வந்துடும். ரொம்ப தாவேகா கட்சிக்காரங்க ரொம்ப மோசம் பண்ணுறீங்க. பொய், அண்ட புழுகு, ஆகாய புழுகு. கர்மா இருக்குது.